அழகே அழகே சரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சுரேஷும் நம்ம மதியம் ஒன்றா இருக்கிறத பார்த்த உடனே இந்த சைடு நம்ம தேவி நம்ம மலர் பாக்கியராஜ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அண்ணி ஏன் இந்த சுரேஷோட கல்யாணம் நின்றுச்சுன்னு எனக்கே இப்போ தான் நீ எல்லாமே புரியுது. எப்படி சொல்கிற, இங்கே பாருங்க அண்ணி, 10 பொருத்தமும் இவங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஜோடி பொருத்தத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா நம்மளுக்கு அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது சரிதான் தேவி அப்படியே சொல்லிட்டு நம்ம மலரும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்க எப்போ தான் ஒன்று சேர போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்ததை பார்த்திங்கன்னா அவங்களான ஆனால் முயற்சியும் ஒரு பக்கம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ணன் ஏன்னா இப்படி இருக்க, மதிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வாங்கி கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், இதெல்லாம் கேட்குற கேள்வியாது, ஏதாவது ஒன்று வாங்கி கொடு, மதி ரொம்பவே நல்ல பொண்ணு, அந்த மதியை மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, அவளை திமிரு அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படி இருந்திருந்தா நாங்களும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போம்ல, அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால தானே எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் மதியம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் மதியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.